நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சாயருள் யூடியூப் சேனல் சார்பாக இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும். இன்றைய தினம் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய கோகுல அஷ்டமி திதி. கிருஷ்ணருக்கு உகந்த நாள். கிருஷ்ண பரமாத்மாவுடைய பரிபூர்ண அருளாசி கிடைத்ததால் தான் குசேலர் மிகப்பெரிய செல்வந்தரா மாறினார். அந்த கதை நம்ம எல்லோருக்குமே தெரியும். இதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் செல்வந்தரா மாறணும் அப்படின்னா என்ன பரிகாரம் செய்கிறது அப்படின்ற ஒரு எளிய பரிகாரத்தை தான் இந்த பதிவில் எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறேங்க. இன்றைய தினம் இந்த பரிகாரத்தை வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருமே செய்யலாம். அந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய பரிபூர்ண ஆசி உங்க குடும்பத்தார் அனைவருக்குமே கிடைக்கும். உங்க உடம்பை பிடித்திருக்கக்கூடிய பீடை தரித்திரம் அனைத்துமே விலகும். செல்வ செழிப்பில் நீங்களும் உயர்ந்த நிலைமைக்கு வர முடியும். பரிகாரத்துக்காக தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்றத நாம முதல்ல பார்த்துடுவோம். 3 இலைகள் இந்த பரிகாரத்துக்காக சொல்லப்பட்டுள்ளது. 3 இலைகளும் கிடைத்தாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு இலை மட்டுமாவது நீங்க பயன்படுத்திக்கலாம். முதல்ல சொல்லப்பட்டிருப்பது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மரத்தோட இலை, நெல்லி மரத்தோட இலை, இரண்டாவது வன்னி மரத்தின் இலை, மூன்றாவது பார்த்தீங்கன்னா வெல்வ மரத்துடைய இலை. நெல்லி மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நெல்லி இலைகள் கிடைச்சா அதை பறித்து வீட்டுக்கு கொண்டு வச்சுடுங்க. அந்த இலையை குளிக்கிற தண்ணீரில் போட்டுடுங்க. நெல்லி மரத்து இலைகள் போட்ட அந்த தண்ணீரில் உங்களுடைய வலது ஆள்காட்டி விரலால் ஓம் அனந்தாய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை எழுதிடணும். அதுக்கப்புறமா ஓம் அனந்தாய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு 11 முறை சொல்லிட்டு அந்த தண்ணீரை எடுத்து நீங்க குளிக்கணும். அவ்வளவுதாங்க பரிகாரம். இப்ப நெல்லி மரத்து இலை கிடைக்காத பட்சத்துல வன்னி மர இலையோ வில்வ இலைகளையோ நீங்க இதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. இப்ப 3 இலைகளையும் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா இந்த 3 இலைகளையும் அந்த தண்ணீர்ல போட்டு குளிக்கிறது அப்படின்றது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர்ல வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவி, குடும்ப தலைவன், பிள்ளைகள் அப்படின்னு அனைவருமே குளிக்கலாம். உங்களுக்கு அந்த கிருஷ்ண பரமாத்மாவோட ஆசி பரிபூர்ணமா கிடைச்சிடும். காலையிலேயே இந்த குளியலை கடைபிடிக்க முடியல அப்படின்னாலும் மாலை 5 மணிக்கு மேல, அதாவது ஏன்னா மாலை 6 மணிக்கு மேல தான் நாம கிருஷ்ண ஜெயந்தி பூஜை வீட்டில் பண்ணுவோம். அப்போ நீங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தி பூஜை பண்றதுக்கு முன்னாடி மாலை 5 மணிக்கு மேல இந்த இலைகளை தண்ணீர்ல போட்டு குளிச்சுட்டு கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டை கடைபிடிக்கிறது சிறப்பு. அப்படி செய்யறப்போ உங்களை பிடித்திருக்கக்கூடிய பீடை தரித்திரம் அனைத்துமே விலகும். முக்கியமா பண வரவை உங்களிடம் வரவிடாமல் தடுக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் இருக்கும் இல்லையா, அதை அந்த எதிர்மறை ஆற்றல் நீங்கி நேர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த குளியலுக்கு இருக்குது. உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய வறுமை, நோய் பிரச்சனைகள் அனைத்துமே விலகும். வருமானம் அதிகரிக்கும். மனம் தெளிவு பெறும். வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய யோகம் உங்களை தேடி வரும். நல்ல ஒரு வாய்ப்பு உங்க வாசல் கதவை தட்டும். நம்பிக்கையோடு இந்த குளிகள் பரிகாரத்தை செய்து பாருங்க. அதுக்கப்புறமா குளிச்சு முடிச்சுட்டு உங்க வீட்டு பூஜை அறையில வழக்கம் போல கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டை நீங்க கடைபிடிச்சுக்கலாம். இந்த நாள்ல இங்க சொல்லப்பட்டபடி நீங்க குளியலை கடைபிடிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய உடம்புல நீங்களே ஒரு வித்தியாசத்தை உணர்வீங்க. ஏதோ ஒரு கெட்ட சக்தி நம்ம உடம்பை விட்டு விலகினபடி இருக்கும். உடம்பும் மனதும் லேசா இருக்கிற மாதிரி நீங்க உணர்வீங்க. ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். நம்பிக்கையோடு செய்து பாருங்க. நல்லதே நடக்கும். கிருஷ்ண பகவானுடைய பரிபூர்ண அருள் இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைவருக்குமே கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.